பொன்னம்பலவன் ஞான குருவானை பட பட்டு வட்டியெல்லாம் கட்டி நெத்தியில பட்டியோட வந்து இருக்கிறீங்க என்ன விசேஷம் உண்டைக்கு எல்லாரும் கலர் போட்டுருக்காங்க இது வயசான ஆட்கள் ஒன்று கூடுறதுனால என்ன என்ன வயசான வயசான ஆட்கள் மாதிரி என்னன்னு பாப்போம் சோமன்று சொல்லியே பாட கணபதியே 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 வாணி சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் தந்தோ இந்த நல்ல ஒரு நாளிலே எல்லாருக்கும் நல்ல நாள் தான் கெட்ட நாள் எல்லாம் நல்ல நாள் தான் அப்போ நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் எல்லோ அது நல்ல நாள் அருமையான இந்த நேரத்திலே வடமராட்சி 99 உயர்தரம் படித்த நாங்கள் உயர்தரம் படித்த நாங்கள் ஒன்று கூடி இருக்கும் இந்த வேளையிலே அனைவருக்கும் நல்ல வணக்கம் ஒன்றை சொல்லிக்கொண்டு வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அருமையான கதை ஒன்றை அருமையான கதை அப்பு அருமையான கதை ஒன்றை இந்த வில்லிசையிலே சொல்ல வந்திருக்கும் நாங்கள் பாடறியோ படிப்பறியோ படறியோ புத்தமுறை கண்டு படிப்பறியோம் பட எல்லாம் அறிவோம் எழுதறியோம் ஆகவே இங்க கூடியிருக்கும் அண்டி மாரே அங்கள் மாரே பாட்டன் மாரே பாட்டி மாரே நன்றிகள் நன்றிகள் பாட்டு நன்றிகள் பாட்டு 18-19 நீங்கள் கொண்டாட வந்திருக்கிறது 45 பேருங்க. உங்க கனவேற்ற மண்டையில வெளிச்சம் மட்டும் கண்ணை பறிக்குது பாருங்க. அது மட்டுமே என்ன இந்த கனடாவில் டைமண்ட் வில்லியண்டா கனவேற்ற டைமரை பார்த்தா மாடு சூப்பி போட்டு பேன் கொட்ட மாதிரி தான் கிடக்கு. சரியா பழைய செப்புகளுக்கு ஈயம் பூஜை மாதிரி பேசிகள் மனதில் இதோட சொல்லி கல்லறை வேண்டாம பேசாம விஷயத்துக்கு ஆயிருக்கும். இந்த வில்லிலே நாம் பாட வந்திருப்போம் போது விடும் பெரிய பெரிய பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு சரி சரி பெரிய பிள்ளைகள் என்றாலும் சின்னதா ஏற்றுக்கொண்டு இந்த வில்லிசனை ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டு நாம் வடமராட்சியில் இருந்து விழுந்தெழும்பி வந்த கதை ஒன்றினை சொல்ல வந்திருக்கின்றோம். அதென்ன விழுந்தெழும்பினாங்க? இந்த விழுந்தெழும்பினீங்கள் இந்த வீக்கனுக்கு முன்னாலேயோ அங்க இங்க விழுந்தெழும்பினாங்க. அந்த வடமராட்சியில இருந்து விழுந்து இந்த கனடாவில் எழும்பின வரைக்குமான கதையத்தான். ஓ, நீங்க அதை சொல்ல வாரீங்களோ? சரி சரி. உண்மையிலே அந்த நேரம் நீங்க கனடாவோட நேச்சு பார்த்தீங்க. அந்த நேரம் உங்களுக்கு யாழ்ப்பாணம் போறதே கனடா போற மாதிரி தானேடா. தம்பி சொல்லத்தான் ஞாபகம் வருது இருக்கா. அந்த நேரம் பள்ளிக்கூடத்துக்கு சோசாலுக்கு உடுப்படுக்க யாழ்ப்பாணம் போய் ரோலெக்ஸ்ல சாப்பிட்டு பில் பே பண்ணப்பட்டாங்க முழுசினர். என்னன்னா ரோலெக்ஸ் அங்க எல்லாம் போனீங்களோ? கடபடியா இடியப்பத்தை மாத்திரக்கே
அதோட எழும்பி ஓடின ஓட்டம் தான். என்ன என்ன இருந்தாலும் கனடால இருக்கிறது ஒரு நல்ல குடுப்பின மாதிரி தான். கொடுப்பனவுதான் ஐயா. இந்த பண்டம் எல்லாம் கிடைத்திடுமே கிடைத்திடுமே நல்ல இனிய மது வந்து அமர்ந்திடவே அமர்ந்திடவே வந்து விட்டோம் இங்கே வந்து விட்டோம் இந்த கனடா என்னும் அழகிய நாட்டிலே நாட்டிலே கோவில் இருக்கு குழாவும் இருக்கு நல்ல இனிமே இருக்கு அழகிய வாழ்வு இருக்கு அழகிய வாழ்வு இருக்கு தருமே வாங்க கடை இருக்கு கடை இருக்கு தலை இருக்கு விழா இங்கே தனி இருக்கு இங்கே தனி இருக்கு இங்கே தடக்கு விழுத்த பல ஆள் இருக்கு ஆமா ஆள் இருக்கு வழக்கு விழா இங்கே தனி இருக்கு தனி இருக்கு வழக்கு வெளுத்தம் எங்கே இருக்கு ஆமா குணமும் இருக்கு. அப்படியாக அழகான இந்த கனடா நாட்டுக்கு வந்தும் தொடங்கியதும் முந்த நாள் போலதான் இருக்கு. அதுவும் உங்கள் எல்லோரையும் பார்க்கும் போது ஒவ்வொரு கதையாக ஞாபகம் வருது. நீங்கள் சொல்லத்தான் ஞாபகம் வருது. ஓமங்கோ இப்படியே பல கதைகள் ஞாபகம் வரும். இந்த வேளையிலே பயப்படாதீங்க. அந்த கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் இங்க சொல்ல போறதில்லை. அதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம். இப்ப இதுகளுக்கு இந்த கதைகளை ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடாது பாருங்க. ஏன்னா இப்பதானே 45 இனித்தானே வாழ போற புள்ளி எழுது வாழ போற வயதை பாருங்க. என்ன பேத்தி பூட்டி எல்லாம் வள வைக்க போறீங்களா இல்ல நீங்க வள பூட்டி எல்லாம் இவதான் போயிருக்கு. அது சரி பாருங்க, நாங்கள் வடமராட்சியில் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க, இப்பவும் மறக்க முடியாத வாழ்க்கை தானே. அது சரி அதெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கை தானே. வடமராட்சி படை கண்ட ஒரு தேசம் வடமராயிருந்த காலம். வடமராட்சி அது வசந்தம் படை கண்ட ஒரு தேசம் பலமாயாவும் இருந்த எங்கள் இருந்த காலம். சுத்தி தெரிந்தோம் நாமே சக்தி இருக்குது சாமி. சுத்தி தெரிந்தோம் மனம் காட்டி இருக்குது நாமே. எல்லாம் கொள்ளுதே வடமராட்சி அது வசந்தம் படை கண்ட ஒரு தேசம் பலமாயாவும் இருந்த வளமாயிருந்த காலம். வடமராட்சி ஒரு வசந்தம் படை. இப்படியாக இங்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு கதை சொல்றீர்கள் பாருங்க. ஆமா, கதை சொல்றேன். முகங்கள் எல்லாம் மறக்க முடியாத முகங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத எந்தெந்த முகத்தில் எல்லாம் மறக்க முடியாம இருக்கு உங்களுக்கு? இந்த முகங்களை தான் பாருங்க.
வரும் வரும் எல்லாருக்கும் வரும் வரும். இதெல்லாம் கதைச்சு குடும்பத்தை பிரிச்சு விட்டு போயிடாங்களோப்பா. இதுல நாங்களும் கதைக்கவே இல்ல. 45 வயசுல எல்லாரும் டிவோர்ஸ் எழுதுறியா வண்டி போயிரும். சின்னதா ஒரு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். ஆமா, ஊர்ல இருக்கீங்க வாருங்க. நாங்கள் பார்த்தது எல்லாமே மனசை விட்டு பிரிக்க முடியாத விடயங்கள் தானே. ஓமாம் வருது வருது. இவர் எல்லா விளையாட்டுகளையும் சேர்த்து தான் சொல்றார். எங்கட விளையாட்டுகள் மட்டும் இல்ல, அந்த காலத்துல நீங்கள் வீரம் சொரிந்த அந்த மரபுகளையும் பார்த்த காலம் அல்லுவோம். அது சரி அது சரி. கப்பலுக்காக அது சரி. என்ன அந்த வீரமா நீங்கள் என்ன பண்ணீங்க ஒருக்கா சொல்றீங்களோ? எங்களோட கூட படிச்ச எத்தனையோ பேர் மறவர்களான கதையாத ஐயா. ஓ, அத சொல்றீங்க. எல்லாம் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இது ஒரு கப்பல். ஆமாம், அந்த கப்பலை பார்த்து தானே நிறைய பேர் குறுக்கு மறுக்குமா சைக்கிள் விரிஞ்சறிய. அது சரி அது சரி. இங்க நிறைய பேருக்கு அந்த ஞாபகங்கள் வேறு. நிறைய கப்பலை பார்த்த ஞாபகங்கள். கப்பலை பார்த்த ஞாபகம் வருதோ, சைக்கிளை பார்த்த ஞாபகம் வருதோ, ஏதோ சொல்லுங்க கதைய. ஆமாம், எந்த சந்தியில எந்த நேரத்துல ஓர கண்ணால பார்த்தா காதல் வரும்ன்றது எந்த விஞ்ஞானத்திலையும் சொல்லாத படிப்பிக்காத ஒரு பாடம் என்று அது. காதல் எண்ணிக்கொண்டு அதைத்தான் நாங்க இங்க சொல்ல வாரோம். மல்லிகை சந்தியிலே உன்னழகை கண்டேனே, பாதையிலே உன்னழகே வந்தேனே. மல்லிகை சந்தியிலே உன்னழகை கண்டேனே, பாதையிலே உன்னழகை வந்தேனே. ஓடி வந்து சைக்கிள் முந்தி போனாயே, டிங் மணி அடிச்சு செய்தி சொல்லி போனாயே. என்னை முந்தி போனாயே, டிங் மணி அடித்து செய்தி சொல்லி போனாயே. பள்ளிபுரமாயவனின் கடல் தீர்த்தம் போனோமே, தேடினோமே. பள்ளிபுரமாயவனின் கடல் தீர்த்தம் போனோமே, கூட்டத்திலே தெரினோமே. சமசட்டி பாதையிலே தம்புடனே நீ பேசினாயே, உடுப்பட்டி வீதியிலே உல்லாசமாய் போனோமே. சம்பசட்டி பாதையிலே நீ பேசினாயே, உடுப்பட்டி வீதியிலே உல்லாசமாய் பேசுமே. சர்வத்தி ஊருக்குள்ளே கிடை நாம் போனோமே, வயல்வெளி கதைகள் எல்லாம் ரகசியமாய் வைத்தோமே. வெட்டி ஊருக்குள்ளே கிடை நாம் போனோமே, வயல்வெளி கதைகள் எல்லாம் ரகசியமாய் வைத்தோமே. சுண்ணாலையில் துணிகரமாய் நீ கதை சொன்னாயே, கும்பலை பத்தம் வந்து காதல் கொடுத்தாயே. சுண்ணாலையில் துணிகரமாய் கதை சொன்னாயே, பத்தம் வந்து காதல் கொடுத்தாயே. இப்படியாக வடமராட்சியில் எந்த ஊர் எந்தெந்த ஊர் எங்கெங்க எல்லாம் இருக்கு, சந்தி எங்கெல்லாம் முடக்கெல்லாம் இருக்கு, ஒழுங்கை இருக்கு என்றெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்த எங்கடபொடியல். அதுக்கு மேல எல்லாம் வேண்டாம் அண்ணன். இந்த பழசுகள் எல்லாம் நினைச்சு இப்ப தீர வாழ போறாங்க. பெண்டாட்டி இப்படி கேட்குங்கள் இல்லை, என்ன விஷயம் இப்படி இந்த நாங்கெல்லாம் கனடால வந்து இப்படி கிளக்குறோம் பாருங்க, அதோட நிறுத்தி கொண்டு கனடாக்கு வருவோம் பாருங்க. ஓகே ஓகே. ஆமாம், நீங்கள் என்னத்துல கலக்கினீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தான். தெரிஞ்சா சரிதான். இப்படியாக வெளிநாடு வந்து, ஆமா இப்படியாக வெளிநாடு வந்து இது எல்லாம் ஒரு கனவு கண்ட தேசம் என்று நினைச்சு இங்க வந்து நாங்கள் பட்ட பாடு இருக்கல்லோ. பாடு இருக்கல்லோ. இப்ப நீங்க படுற பாடு
நாங்கள் எல்லாம் அப்பவே பட்ட பாடையா கூட்டினை கூட வாழும் வாழ்க்கை நாளும் தராசாலோ கனடாவில் பேசன் கூட்டினை கூட வாழும் வாழ்க்கை நாளும் தராசாலோ கனடாவில் பேசன் குளிர நடை நடந்து இரவிரவா கும்படித்து வேலை செய்து மீண்டு வர நாள் கடந்து கனடாவில் கல்வி கூட கூடி வாழும் வாழ்க்கை நாளும் தராசாவரோ கனடாவில் பேஸ்மன் கோயில் கொண்டாட்டம் கோடியாக நாதஸ்வரம் கோயில் கொண்டாட்டம் கோடியாக நாதஸ்வரம் வேண்டும் முறவெல்லாம் அறியாத திண்டாட்டம் கனடாவில் பேஸ்மன் புதினை கூட வாழும் வாழ்க்கை நாளும் தராசாவரோ கனடாவில் பேஸ்மன். இப்படியாக பல சூழல்களில் இங்கு வந்தாலும் வந்து வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லோரும் எங்கள் உறவுகள் நண்பர்கள் வாழும் நகரத்தில் வாழ கிடைத்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வு தானே. மகிழ்ச்சியான ஆமையா உங்க முழு கடையில பேரும் தமிழ்ல போட்டிருக்காங்க. வெள்ளக்காரன் ஓடிட்டான் ஸ்காப்ரோ விட்டு. ஆனா கண பிள்ளைகளுக்கு தான் தமிழ் தெரியல போறாக்கு. அது நீங்க சொல்றது வேற அப்பு. ஆமாம் ஆமாம், நானும் உங்களை எல்லாரையும் பார்க்கத்தானே அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறேன். எங்க நண்பர்கள் அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர்ல எல்லாம் வந்திருக்காங்க. லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. ஆறு லண்டன்ல இருந்து வந்திருக்கு. அதெல்லாம் தனியா கேட்டெல்லாம் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரி, இப்படி எங்க இருந்தா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க இருந்து வந்தாலும் எப்படி இருந்தாலும் எங்கட ஒடியல் எல்லாம் அந்த நேரத்திலே கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு விட்டு முன்னோரு நாட்கள் அல்ல. அது சரி, அந்த நேரம் வாத்தியார் பிளாக் போட்டு எழுதி போட்டு திரும்ப கணக்கு பார்த்து அடிச்சு போடுவாங்க. அது சரி, எல்லாம் கணக்கு பார்த்து அடிச்சாதான் அப்படியே நல்லா இருக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் எல்லாம். அது மட்டுமே எனக்கு தெரிந்தானே. இவ தம்பி சொல்றது என்ன தெரியுமே, சயின்ஸ் சென்டர்ல கணக்கு வாத்தியாருக்கு ரொக்கெட் அடிச்ச கதை அங்க படிச்சாக்களே தான் தெரியும். அது சயின்ஸ் சென்டர்ல மட்டும் இல்லையா, எல்லா இடம் தான். அதுதான் ஐயா சொல்ல வந்திருக்கிறவங்க. இப்படியாக காலத்தின் நினைவுகள் எல்லாம் எங்கள் நட்பினை உறுதிப்படுத்தி கூடி வாழ்ந்து இங்க இந்த வட 99 உறுதிப்பாட்டை மேம்படுத்துவோம் என்று கேட்டு கூடி வந்தோம் ஒற்றுமையை கொண்டாடுவோம். கூடி வந்தோம் நாடி வந்தோம் ஒற்றுமையை கொண்டாடுவோம். அடையாளமாய் நண்பர்களாய் நாம் போட்டி மாற்றம் கொட்டிக்கால நாமம் கண்டோம்.
வாழ்வோம் 99 அடையாளம் நண்பர்களாய் நாம் போட்டி போட்டோம் வெற்றி பெற நாமும் கண்டோம் உத்தமராய் உலகம் போட்டும் நண்பர்களாமோ 42 ஆச்சு 60 வந்து ஆச்சு ஊரை நோக்கி நாமும் வந்து சேர்ந்துட்டோம் போன காலம் போச்சு இனி வாழும் காலம் ஆச்சு இப்படிக்காக நாமும் கொண்டாடுவோம் பட்டம் விட்டோம் மனமராட்சி வந்து விட்டோம் வீட்டுக்குள்ள வந்து விட்டோம் நண்பர்களா அந்த காலம் அந்த காலம் உங்கள் தந்தை காலம் நினைக்கத்தானே எல்லோரும் ஒன்றாகவே சிட்டாகவே அன்பான தோழர்களே உங்கள் மனசு இனிதாகவே மனமராட்சி வந்து விட்டோம் வீட்டுக்குள்ள வந்து விட்டோம் நண்பர்களா அந்த காலம் எங்கள் காலம் எங்கள் பசுமை காலம் நினைக்கத்தான் அப்படியாக எத்தனையோ அனுபவங்களை சுமந்து வந்து ஐயா 45 வருஷ அனுபவம் ஐயா சுமந்து வந்து இன்று ஒன்றாக கூடியிருந்து மகிழ்ச்சி காணும் இந்த நாள் எங்களால் என்றும் மறக்க முடியாத இத மறக்க முடியாம இருக்கணும் என்றுதானே நாங்கள் இங்க வந்தாங்க. இந்த 45 என்பது எங்களுக்கு ஒரு இலக்கம் தானே. இலக்கமோ வயசு இல்லையா? அதானே பின்னாலே சொன்ன 18ல இருக்கிறோம். வயசான காலத்துல கொஞ்சம் கிளம்ப பக்கம் போறீங்கள் போட. இந்த 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 45லும் இன்னும் பல வெற்றிகளை குவித்து இது இந்த 90 வடமராட்சி 99 அடையாளமாக நாங்கள் மிளறுவோம் என்று கூறிக்கொண்டு கடைசி நேரம் பல்ப் சுடேக்கா அப்படித்தான் மிளரும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மங்களமா மங்களமா எங்கள் வில்லைக்கு மங்களமா 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 எங்கள் வில்லைக்கு மங்களமா வாழிய 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 இதுவரை நேரமும் பொறுமையாக இருந்து நாங்கள் குறுகிய நேரத்தில் இந்த வில்சையை ஒழுங்கு செய்து உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தயவு செய்து விட்ட பிழைகளை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.